வணக்கம். இது ஒரு அனெக்ஷர் மாதிரி. நேற்று நான் தேர்தல் ஆணையருக்கு கேட்டிருந்த சில சந்தேகங்களுடைய தொடர்ச்சி. ஏன்னா நேற்றுக்கு தான் காலையில் எனக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு இது ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே படித்து பார்த்தேன். எல்லாம் தமிழில் தான் இருக்குது. நானும் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் தான். ஆனால் எனக்கு புரியவே இல்லை நிறையா விஷயம். இப்போ முதல்ல எடுத்த உடனே வாக்காளர் பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, எண், முகவரின்னு போட்டிருக்கு. அரசாங்கம் கெசட்ல அறிவிச்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்க தெருவினுடைய பெயரை 5வது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவை மாற்றி SV வெங்கட்ராமன் தெருன்னு வச்சாச்சு. ஆனா திருப்பியும் இதுல SV வெங்கட்ராமன் தெருன்னு போடாம நீங்க 5வது ட்ரஸ்ட் குறுக்கு தெருன்னு போட்டிருக்கீங்க. நீ இப்பதான் அடிச்சிருப்பீங்க. இது இந்த ஃபங்க்ஷன் நடந்து 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்காக சொல்றேன். இப்போ நான் என்ன போடணும்? SV வெங்கட்ராமன் தெருன்னு போடணுமா, 5வது ட்ரஸ்ட் குறுக்கு தெரு? 5வது ட்ரஸ்ட் குறுக்கு தெருன்னு போட்டா என்னுடைய அந்த கார்டில் இருக்கும். SV வெங்கட்ராமன் தெருன்னு போட்டா நான் விலாசம் மாறிட்டேன்னு சொல்லி என்ன எடுத்துருவீங்களா? ஃபர்ஸ்ட் இதை நீங்க கொடுக்கும் போதே கொஞ்சம் சரியா கொடுக்கணும். தவிர ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டு அப்படிங்கிறீங்க. என்கிட்ட இருந்தது ஒட்டிட்டேன். நான் வருஷத்துக்கு ஒரு 15-20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன். என்கிட்ட பாஸ்போர்ட் ஃபோட்டோ இல்லை இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவழிக்கிறவன் பேக்கெட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோடையே சுற்றுவாங்களா? குப்பை பொறுக்கிறவங்க இருக்காங்க, பழைய பேப்பர் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபார்மை அரசாங்கத்துக்கு உங்கள் சௌரியத்துக்காக நீங்கள் கேட்கறதுக்கு அவங்க ஆளுக்கு 100 ரூபா செலவழித்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? ஏன்னா ஒரே ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அந்த ஒரு கார்டில் 10 ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபா கொடுக்கணும். அப்போ யார் கொடுப்பாங்க? இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த 100 ரூபா ஒரு ஃபோட்டோக்கு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 6,50,00,000 பேர், 6 கோடினே வச்சுக்கோங்களேன். அப்போது 100 ரூபா ஒருத்தர் செலவழிக்கணும் இல்லையா? ஒரு வீட்டில் 5 பேர்னா கூட என்னுடைய பாஸ்போர்ட்டே எல்லாருக்கும் ஒட்ட முடியாது. 5 பேருக்கும் 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அப்போது 600 கோடி ரூபாய் மக்கள் செலவழிக்கணும் இல்லையா? அதாவது நீங்கள் ஒரு உங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஜனங்க 600 கோடி ரூபா செலவழிக்கணும். ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும், GST உள்பட இல்லையா? இது என்னங்க கொள்ளையா இருக்கு? நீங்க செலவழிக்கணுங்க. சரி, ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா நான் பாஸ்போர்ட் போட்டோ எடுத்திருக்கேன், அந்த 100 ரூபா கொடுப்பீங்களா எனக்கு? என்னத்துக்காக நீங்க இதை செய்றீங்க? உங்க நோக்கமே தவறா இருக்கு. சாதாரணமாகவே சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கிட்ட இட்லி கொடுத்தா அது அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவாங்க. இட்லியை இடியாப்பமாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அரசு துறை. அதை ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கும் நிறைய பேருக்கு என்னுடைய படிச்ச என் ஃப்ரெண்டுக்கு என்னது புது கார்டா எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் காலங்காலத்தால நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு எல்லாரும் காலத்தால அப்படியே நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது. அவன் வாய்க்கும் வயிற்றுக்குமான போராட்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. பிறந்த தேதி, ஆதார் எண், விருப்பத் தேர்வு இஷ்டம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா இல்லை. கைபேசி எண் அது போடணும். அப்போ அவங்ககிட்ட செல்ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? டோர் நம்பர் வீட்டு ஃபோன் இருந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா? தந்தையின் அல்லது பாதுகாவலர் பெயர். தந்தைன்னா என்ன? தந்தைங்கிறது அப்பா. பாதுகாவலர்னா யாரு? எனக்கு புரியல. அது என்ன பாதுகாவலர்? தந்தை இல்லைன்னா சித்தப்பா போடக்கூடாதா? அம்மா போடக்கூடாது? என்ன அது? சரி, தந்தையின் பெயர். தந்தையினுடைய வாக்காளர் யாராவது? எங்க அப்பா இறந்து போய் 23 வருஷம் ஆச்சு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இந்தப்பா என்னுடைய வாக்காளர் அட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னா கொடுத்தீங்க. எந்த அப்பாவது கொடுத்துருப்பாங்களாங்க? யோசிச்சு பாருங்க. இது அப்புறம் தாயார் அது வாக்காளர் அட்டை. அப்புறம் துணைவியார் இருப்பின். ஏன் துணைவியார் இருக்காங்க, இருந்தாக்க அவங்க பேரு, அவங்களுடைய வாக்காளர் அட்டை, அது ஓகே என்கிட்ட இருக்கு. அப்புறம் அடுத்தது பாருங்க, அந்த இதுதான் முந்திய சிறப்பு சீர்திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலின் வாக்காளர் விவரங்கள். முன்னாடி என்ன கொடுத்தோம்?
அந்த முன்னாடி இருக்கிற டீடைல்ஸ், முன்னாடி நான் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ தான் வாக்காளர் அடையாள அட்டையே கொடுத்தாங்க. இன்னைக்கு அது வரைக்கும் பூத் ஸ்லிப்பு தான் கொடுப்பாங்க நமக்கு. அது எங்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் அதை வச்சிருப்பாங்க? எத்தனை பேர் வீடு மாற்றும் போது எல்லா பழைய ரெக்கார்டு இதென்ன கவர்மெண்ட் ஆஃபீஸாக நடத்துகிறாங்க? ஜனங்கள்லாம் பழையன கவிதலும் புதியன புகுதலும், அதானே வாழ்க்கையே. எல்லா பழைய குப்பையும் சொருகி வச்சுக்க முடியுமா? இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டே 10 வருஷத்துக்கு வச்சுக்கிட்டா போறோம்ட்டாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு பேப்பர் வச்சுக்கணும்? நாங்கள் ஏதாவது என்னங்க இது புரியவே இல்லை, ஒன்றுமே புரியல. இதுக்கு நான் எங்கள் வீட்டில் நான் 5 ஓட்டு 500 ரூபா பாஸ்போர்ட்டுக்கு, பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கு. இப்படி எத்தனை பேர் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இது எத்தனை நாள் கழிச்சு? நான் 10 நாள் கழிச்சு தான் கொடுப்பேன். நான் ஏன் நாளைக்கு கொடுக்கணும்? 1 மாதம் டைம் இருக்குல்ல, நான் ஏன் நாளைக்கு கொடுக்கணும்? என்ன எக்ஸாமா? அதுக்கு பிறகு பாருங்க, இந்த செல்ஃபோன்லாம் வாங்குவோம், இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் போடுறத விட கண்டிஷன்ஸ் இத்தனையும் படிக்கணும். நான் என்ன ஏதாவது எக்ஸாம் எழுத போறேன்னா? இத்தனையும் படிச்சாதான், படித்த பிறகு இதை ஃபில்அப் பண்ணணுமா? அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல், இதை நீ ஃபில்அப் பண்றதுக்கு இத்தனை படிக்கணும். ஆமாம், ஸ்கூலுக்கே போகல, ஒண்ணுமே படிக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப சிம்பிளுங்க. விழித்திரை போட்டோகிராஃப் 30 செகண்டுக்குள்ளே அது எடுத்துட்டா போறோம். ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் நீங்களே இணைச்சிடலாம். ஏன்னா அத்தனை கேஸ் கனெக்ஷனும் ஆதார் கார்டு கேட்குறீங்க. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கு. அடையாள அட்டைன்னா ஒன்று தானே இருக்கணும். இந்தியாவில் மட்டும்தான் அடையாள அட்டை 50 அடையாள அட்டை. அப்புறம் நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்க. இப்ப ஜனங்க நாங்க உங்க மத்திய அரசாங்கத்தை சந்தேகப்படுறோம். எதுக்கு இவ்வளவு அட்டை? ஏதாவது யோசிச்சு பண்றீங்களா? எல்லாம் ஏதாவது இதுக்கு மேல ஏதாவது இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி பண்றீங்களா? எனக்கு புரியவே இல்லை. தேர்தல் கமிஷன் எல்லாத்துலேயும் கமிஷன் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கமிஷனை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. எத்தனை பேர் இந்த நேற்று இதை போட்டோன்னு கிட்டத்தட்ட 1000 பேர் ஃபோன் பண்ணாங்க. சார், நாங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. சொல்லிட்டோம், பதில் எங்கேருந்து வர்றது? சொல்லுங்க, பதில் வரணும்ல. தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையர் இது வரைக்கும் ஒன்றும் ப்ரெஸ் மீட்டாக கொடுத்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டை உன்னைத்தான் நம்பி இருக்கும். சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வேணாம், பண்ணுறதுனா பண்ணிக்கோ, எல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ பண்ண வேண்டிய வேலை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் 6.5 கோடி பேருக்கு 2 மாதத்துக்குள்ளே வீடு வீடாக போய் எப்படி உங்களால் செய்ய முடியும்? எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? பிப்ரவரிக்குள்ளே பண்ணி முடிச்சு லிஸ்ட்டு கொண்டு வந்துட முடியுமா? அப்போ என்ன அரையும் குறையுமா தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை பரவாயில்ல, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு 4 மாதத்துலேயே பிறக்கணும், அது பேர் அபார்ஷன்னு பேர். அதை புரிஞ்சுக்கணும். 4 மாதத்துலாம் பிறக்காது குழந்தை. அந்த 10 மாதம் அதுக்கேற்ப இந்த வேலை, ஒரு வேலையை ஒரு நாள் இத்தனை மணி நேரத்தில் இத்தனை பேர் செய்தால் மொத்த வேலையை செய்வதற்கு எத்தனை பேர் எத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும்? இது 7வது 8வது படிக்கும் போதே கணக்கு பாடத்தில் வந்திருக்கு. அதை கூட படிக்காமல் பெரிய அதிகாரிகளாக போய் அவங்க அட்வைஸ் கொடுத்து, இல்லை மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கொடுத்த அட்வைஸுக்கு மண்டையை ஆட்டிட்டு, பாருங்க இதை வச்சு நான் தமிழ்நாட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் யாருமே இதை ஃபில்லப் பண்ணி தரமாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு ஓட்டு உரிமையே கிடையாதுன்றீங்களா? இல்லை யாரை வச்சு நிற்பீங்க? தேர்தலில் நிற்பீங்க. பிஜேபிக்காரங்க அதை கொஞ்சம் பேர் ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க. முடிஞ்சவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கூட்டணி கட்சிக்கு வர ஆசைப்படுறவங்க வேணால் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் நம்ம இருக்கிற ஓட்டும் இவங்க பிடிங்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் அவங்களும் பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. நாளைக்கே இப்போ ஒரு 10,000 பேர் சேர்ந்து கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இது ஒன்றுமே இல்லை. இந்த கேஸை டீல் பண்ணுற ஜட்ஜி எத்தனையோ விஷயங்கள் பேப்பரில் படித்து ஜட்ஜஸ்லாம் அதை சுமோட்டோவாக எடுக்கிறாங்கல்ல. இதை தயவு செஞ்சு யாராவது ஒரு ஜட்ஜ் இந்த ஃபார்மை படிச்சுட்டு அவர் ஃபில்லப் பண்ணிட முடியுமான்னு அவர் மனசாட்சிப்படி பார்த்துட்டு, முடியாதுன்னா அவரே சுமோட்டோவாக ஒரு கேஸ் எடுத்துடலாங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தில் அதை தவறாக பயன்படுத்தினால் கூட இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு நீதித்துறை தான் அதை பாதுகாக்குது.
எப்படியாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்க முடியாதவன் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியாது. அப்போது ஏழைகள், பிளாட்ஃபார்மில் தூங்குறவன், சொந்த வீடு இல்லாதவன், அப்பப்போ அப்படியே இங்கேயும் அங்கேயும் பிழைப்புக்காக ஓடிட்டு இருக்கிறவன், அவன்லாம் உனக்கு ஓட்டு கிடையாது, ஓட்டு மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? பஸ்ஸில் யாராவது ஒரு 4 பேர் வித்தவுட்டில் போவாங்க, அதுக்காக நான் பஸ்ஸே ஓட்ட மாட்டேன்னு சொன்னாக்க எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு முடிவைத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. ஒருவேளை இந்த மாதிரி முடிவுனால பீகாரில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் அது தமிழ்நாட்டில் எடுபடாது. ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன். 1000 கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனாக்கா வெளியிலேருந்து ஒருத்தர் ஆப்படிக்கிறதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. அதை செய்யவே முடியாது, செய்ய விருப்பமும் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா இது இந்த இந்திய குடியுரிமை பெற்ற ஒருத்தருடைய அடிப்படை உரிமை. என்னோட உரிமையை எனக்கே ஃபார்ம் கொடுத்து என்னையே காலி பண்ணுறீங்கன்னா அது எப்படி அது சரியாக வரும்? இப்போ இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா எனக்கு கார்டு உண்டா இல்லையான்னு எப்படி தெரியும்? நிச்சயமாக கார்டை ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது ஓகே சார் எல்லாம் ஓகே, உங்களுக்கு கார்டு உண்டு அப்படின்னு யார் சொல்லுவாங்க? அதுக்கும் நான் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இல்லையா? வெயிட் பண்ணோம் இல்லையா? ஒரு தெளிவுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு மோசமாக, இவ்வளவு ஒரு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கத்தை சரியாக செயல்படுத்தக்கூடிய விஷயம் தெரியல. அது அங்கே தான் எங்கேயோ இடக்கு முடக்கா பண்ணி மாட்டிக்கினாங்க போல இருக்கு. இதோ இந்த எனக்கு கொடுத்த ஃபேமிலியே இதில் போட்டிருக்கு, பார்கோடு இருக்குது. அப்புறம் இந்த பார்கோடை போட்டாலே அத்தனை டீட்டெயில்ஸும் விட போகுது. நான் போன எலெக்ஷனில் போட்டேன்னா, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் போட்டேன்னா வந்துட போகுது. அப்புறம் எனக்கு என்னத்துக்கு நான் மறுபடியும் போலி வாக்காளராகிட்டு இருந்த முடியுமா? அதுதான் சொன்னேன், உங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடிலையும் பார்கோடு இருக்குது, இங்கே கியூஆர் கோடு இருக்குது, அவ்வளோதான். ரெண்டையும் மேட்ச் பண்ணல தெரிஞ்சு போயிடுவேன். தவறு ஒன்றா உங்களுடைய இது இப்போ கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா உடனே டப்பு தான் வருது. பாகம் எண்ணு, அது என்ன, அதை இதை பாருங்க, பாகம் எண்ணு முழுக்க நீங்களே போட்டுட்டீங்க ஃப்ரண்ட்டில். இதில் பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன, எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்கூல் போட்டுட்டு திருப்பி அதையே கீழே கேட்குறீங்க. நான் இதை பார்த்து பிட் அடிச்சு இங்கே எழுதணுமா? உங்களுக்கே காமெடியா இல்லையா? அரசாங்க சம்பளம் தானே வாங்குறீங்க, அது எங்களோட பணம் தானே. கொஞ்சம் கூச்சமாக இல்லை உங்களுக்கு? அசிங்கம் பண்ணுறோமே இப்படி ஜனங்க பணத்திலேயே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு சோறு சாப்பிட்டுட்டு கடைசியில் ஏதோ யாரோ சொல்கிற அரசியல்வாதி பேச்சுக்காக ஜனங்களே ஏமாத்துறோமே அப்படின்னு. இது வரைக்கும் தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி கூட ரிசைன் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருக்கட்டும், வாழ்க சனநாயகம். ஓகே, நல்லா இருக்கட்டும். ஜெய் ஹிந்த்.